மாதங்களை விட்டு நாம் நகர்ந்து செல்ல இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய இறை தொடர்போடுதான் இந்த ரமதானை விட்டு நாம் பிரிய இருக்கிறோமா? இந்த ரமதான் நம்முடைய ஈமானை அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் நம்முடைய குர்ஆனுடைய நெருக்கத்தை அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் தொழுகை நமக்கு அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய நினைவை நமக்கு அதிகரித்து விட்டதா? பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற நிலையில்தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இஃப்தாரில் நாம் அமர்ந்திருக்கிறோமா? இந்த கடைசி 10 நாம் அப்படித்தான் அடைந்து கழித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன? உங்களிடத்தில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன? இந்த ஈமானிய மாற்றமும், இந்த இறை தொடர்பும், இந்த குர்ஆனுடைய தொடர்பும், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தொடர்பும் எமக்கு இந்த ரமதானில் அதிகரிக்கவில்லை என்றால் இந்த நோன்பு ஏன்? இந்த பசித்திருத்தல் ஏன்? இந்த தாகம் ஏன்? இந்த இஃப்தார்கள் ஏன்? எதற்கும் பலன் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இந்த ரமதானில் இன்னொரு அருட்கொடையை பற்றி இந்த கடைசி இரவுகளில் நாம் நினைவு கூற வேண்டும். எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்த அருட்கொடைகள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு அருட்கொடைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்தில் அன்போடு சொல்லுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அருட்கொடை ஏராளம். மறுமையில் அல்லாஹ்வுடைய